செய்தியாளர்களே, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, நெஞ்சத்தை வாழ்கொண்டு பிளக்கின்ற தாங்க முடியாத கொடிய துயரத்துக்கு ஆளாகி இருக்கிற இந்த குடும்பம், சுப்ராஜ் காளீஸ்வரி அவர்களினுடைய இரண்டாவது மகள், அவர்கள் மூத்த மகள் மதர் தெரசா பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு ட்ரிபிள் படித்து கொண்டிருக்கிறார். இளைய மகள் 3 தேர்வுகள் பள்ளி இறுதி ஆண்டு எழுதிவிட்டு அடுத்த தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்த நிலையில் அந்தி சாய்ந்த வேளையில் சுமார் 6 மணி அளவில் இயற்கை உபாதைகளுக்காக வீட்டை விட்டு வெளியே செல்கிறார். போன மகள் 7 மணிக்கு திரும்பவில்லை, 7:30 மணிக்கு திரும்பவில்லை. இவர்கள் பதறி போய் தேட ஆரம்பிக்கிறார்கள். இந்த ஊரில் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை சமூக மக்களும் ஜாதி மக்களும் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள். இவர்களோடு சேர்ந்து கொண்டு உற்றார் உறவினர்கள் பிற சமூகத்தில் எல்லோருமே தேடுகிறார்கள். எங்கும் பிள்ளையை காணோம், மகளை காணோம். உடனே இவர்கள் காவல் நிலையத்திற்கு, குளத்தூர் காவல் நிலையத்திற்கு சென்று பாரி காணாமல் போய்விட்டாள் என்று சொல்லுகிற போது கொஞ்சம் கூட பொறுப்பின்றி அந்த SSI செல்வராஜ் என்பவர், அதெல்லாம் இப்போ நாங்கள் ஒன்றும் புகார் பதிய முடியாது, போயிட்டு காலையில் 10 மணிக்கு வாங்க என்று அவ்வளவு பொறுப்பற்ற முறையில் கிரிமினல் நெக்லிஜென்ஸ், கொலைக்குரிய அலட்சியம் அனுப்பி வைத்து விட்டார். இவர்கள் இரவெல்லாம் தேடியும் கிடைக்காமல் மறுநாள் காலையில் அதே காவல் நிலையத்துக்கு சென்றபோது, ஒன்றும் பெட்டிஷன் வாங்க முடியாது, நீங்கள் குளத்தூர் விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போய் மனுவை கொடுங்கிறான். இவர்கள் அங்கே போனால் மனுவை இவர்கள் எழுதிய சில திருத்தங்களை சொல்லிவிட்டு இவர்கள் திருத்தங்களை போட்டு கொடுத்த மனுவை கையில் வாங்காமல், இந்த மனுவெலாம் வாங்க முடியாது, நீங்கள் திரும்ப அங்கே குளத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போங்க என்று திரும்ப அனுப்பிடுறாங்க. குளத்தூர் போலீஸ் ஸ்டேஷனை நெருங்குற நேரத்தில் அவர்களுடைய பாச மகள் இறந்து கிடக்கிறா அப்படின்னு செய்தி வருது. பதறி அடிச்சுட்டு குய்யோ முறையோ என்று கூவி அலறிக்கொண்டு அவர்கள் நெருங்கி சென்று பார்த்தபோது அந்த புதர் நடுவிலே அலங்கோலமான நிலையில் உடைகள் கிழிக்கப்பட்டு கழுத்து ஒரு கருப்பு துணியால் இறுக்கப்பட்டு பிரேதமாக கிடக்கிறாள் பிரதிபா. கொடூரமான பாலியல் குற்றத்தை செய்துவிட்டுத்தான் எங்கே தங்களை அடையாளமாக எங்கேயாவது சொல்லிவிடுவார்களோ என்று கருதி அப்படித்தான் இருக்க வேண்டும் கொலை செய்திருக்கிறார்கள். இது படுபயங்கரமான கொலை. இது நடுங்க வைக்கிறது. செய்தியை கேள்விப்படுகிற போதே அவர்கள் சாப்பாடு தண்ணி இல்லை, ஊரே 2 நாளாக அடுப்பு எரியல, எந்த வீட்லையும் ஊரே கண்ணீர் விட்டு அழுகிறது. எனவே இந்த கொடுமையில் காவல்துறை கண்காணிப்பாளர் மதன் அவர் ஒரு பொறுப்போடு அவர் நடந்து வருகிறார். காவல்துறையினர் உண்மையான குற்றவாளிகளை நாம் சரியாக கண்டுபிடித்து அதற்கு பிறகு உரிய சட்டபூர்வமான நடவடிக்கை எடுத்து கூண்டில் நிறுத்த வேண்டும் என்ற வகையில் அவர்கள் 14 படைகள் 10 தனிப்படைகள் அமைத்து விசாரணை செய்து வருகிறார்கள். இப்பொழுது இப்படிப்பட்ட சம்பவங்கள் கொலையினும் கொடிய மிருகங்களால் வெறி, ஏன்னா நாய் ஒன்று செய்யும், அது வெறி நாய் இதை என்ன செய்யும்,
அந்த வெறிநாய்களை விட மோசமாக இந்த கயவர்கள் இந்த இதிலே கொலை குற்றத்திலே, இந்த பாலியல் கொலை குற்றத்திலே சம்பந்தப்பட்டவர்கள் மனித சமுதாயத்தில் நடமாடவே தகுதியற்றவர்கள், அருகதையற்றவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு கொடும் தண்டனை விதிக்கப்பட வேண்டும். தூக்கு தண்டனை உள்ளிட்ட கொடும் தண்டனைகள் விதிக்கப்பட வேண்டும். இனி அரசு அமைந்ததற்கு பிறகு கொண்டு வரப்பட வேண்டிய சட்டங்கள், புதிய சட்டங்கள் கொண்டு வந்து இத்தகைய கோர கொலைகளில், பாலியல் குற்றத்தோடு கூடிய கொலைகளில் ஈடுபவர்களுக்கு கொடும் தண்டனை கொடுக்கின்ற விதத்தில் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். கடந்த 3 மாத காலமாக நானும் சொல்லி வருகிறேன். இப்பொழுது இங்கிருந்தவாறே நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு டாக்டர் நம்முடைய கலைஞரின் அருமை புதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களினுடைய தனி உதவியாளர் தினேஷ்குமார் அவர்களிடம் இவற்றை விவரமாக நான் சொல்லியிருக்கிறேன். அவற்றை முறையாக ஒரு விண்ணப்பமாக இப்பொழுது இன்னும் சிறிது நேரத்தில் தயாரித்து வாட்ஸ்அப்பில் அனுப்பணும்னு இருக்க. நீங்கள் அனுப்புங்கன்னு நான் முதலமைச்சர்கிட்ட உடனே சொல்லிடுறேன். இந்த குடும்பத்துக்கு அங்கே ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு கட்டில், உடைஞ்ச கட்டில், உடைஞ்ச ஃபேனு ஒன்றும் கிடையாது, எந்த வசதியும் கிடையாது, வருமானமும் கிடையாது. இந்த குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நிவாரணத் தொகையை வழங்குவதுடன் இந்த கொடூர குற்றவாளிகளை கூண்டில் நிறுத்தி அவர்களுக்கு தக்க தண்டனைக்குரிய ஏற்பாடுகளை செய்வதுடன் மூத்த மகள் வித்யாவும் அந்த கல்லூரி படிப்பை முடிக்கின்ற வரை இந்த குடும்பம் இந்த செலவினங்களை எல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் தக்க நிவாரண நிதி வழங்குவதோடு, அந்த வித்யா என்கிற அந்த மூத்த மகள் பொறியியல் கல்லூரி பட்டப்படிப்பு முடிந்தவுடன் நல்ல தகுந்த ஊதியத்துடன் கூடிய வேலைக்கும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதையும் இந்த கடிதத்திலே, இப்போ எழுதுகிற கடிதத்திலே நான் குறிப்பிட இருக்கின்றேன். இது இனி இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறாத வகையில் நடவடிக்கைகள், கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட குற்றத்தை செய்கிற துணிச்சல் வரக்கூடாது. போதைப் பொருளை பயன்படுத்திவிட்டு, மது அருந்திவிட்டு, இந்த போதை பொருள் காரணமாகவே மனிதனுக்குரிய அத்தனை பண்புகளையும் இழந்து கொடூரமான மிருகங்களாக மாறுகிறார்கள். நம் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் இப்படிப்பட்ட கொடுமைக்கு ஆளாகிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமை எங்கும் ஏற்படக்கூடாது, இனி வரக்கூடாது என்ற வகையில் அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கையையும் நான் தெரிவிக்கிறேன். என்னுடைய அனுதாபத்தை, என்னுடைய கண்ணீர் அஞ்சலியை அந்த மாணவி, இவர்களின் அருமை மகள் பிரதிபாவின் மறைவுக்கு என்னுடைய கண்ணீர் அஞ்சலியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். துயரம் நிறைந்திருக்கிற இந்த வேடநத்தம் கிராமத்தில் எல்லோர் மனமும் பதற்றமடைந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் அரசு தக்க நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கையை நான் அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறேன். அது என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவர் செய்வார் முதல்வர். அதற்கு என்ன விதத்திலே ஒரு விண்ணப்பம் கொடுக்கணுமோ அதை இப்போ நான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ கொஞ்ச நேரத்துக்குள்ள அனுப்பியிருக்கேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.